அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல முருகப்பெருமானுடைய வரம் தரும் அது சக்தி வாய்ந்த வேலவன் மந்திரங்க. தினமும் சொல்லி நீங்க வழிபாடு செய்தாலே போதும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது தீர்ந்தே ஆகுங்க. நம்பிக்கையோட செய்யுங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம கையை மீறி நடக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும். அதெல்லாம் பார்க்கிற சூழ்நிலையில நம்ம இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினை நம்ம கண்ணு முன்னாடி நம்மள எந்த ஒரு செயலும் செய்ய விடாம ஆட்டி வைக்குது, ஆட்டி படைக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு செயலையும் உள்ள முருகி குறுகி போய் நம்ம இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட நம்ம கேட்போம், எனக்கு ஒரு விடிமோட்சமே எனக்கு கிடைக்காதா, என்னையே இந்த அளவுக்கு என்னை சோதிச்சுக்கிட்டு இருக்க, எந்தெந்த விஷயங்கள் என் கண்ணால நான் பார்க்க கூடாதோ அந்த விஷயம் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்படி என்ன நான் பாவம் செஞ்சேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சோதனை அப்படின்னு நம்ம நினைச்சு பல பேர் பல விஷயங்களுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஒரு சில விஷயங்களை வெளியில சொல்ல முடியாம இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமுமே மனிதனால முடியாதது அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா கடவுள், நம்ம கடவுளை வழிபாடு செய்ய 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 எதையுமே நம்மனால சாதிக்கக்கூடிய சக்தி பலமும் நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா இப்ப சொல்லுவாங்க இல்லையா ஒரு சிலர், எதையுமே வெல்ல முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம நம்ம ஆடம்பரத்தினாலையும் அகங்காரத்தினாலையும் எந்த விஷயமுமே நம்ம சாதிச்சிடணும் அப்படின்னு நினைக்க முடியாதுங்க. நம்மளுக்கு எந்த விஷயம் கிடைக்கணும், அந்த கிடைக்கிற விஷயம் நம்மளுக்கு எப்போதும் நிரந்தரமா நிலைத்து இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த முருகப்பெருமான் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் அது. அதனாலதான் நம்ம சொல்றோம், நீங்க ஏன்னா நம்ம தமிழ் கடவுளான அழகன் முருகப்பெருமான நம்பிக்கையோட உங்க வீட்டுல உங்க பூஜை அறையில நீங்க நினைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க. இப்ப உள்ள சூழல்ல பாத்தீங்கன்னா பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்குங்க. அந்த பல பிரச்சனைகள்ல நம்ம முருகப்பெருமான நினைத்து வழிபாடு செய்யுங்க. ஏன்னா ஆறுபடை வீடுகள் அனைத்து முருகப்பெருமானுமே சக்தி வாய்ந்தவர் தான். ஏன்னா நீங்க நாளைக்கு கிளம்பி நீங்க போய் ஒவ்வொரு ஆறுபடை வீடுகளா நீங்க சென்று வழிபாடு செய்தாலும் அங்க பல லட்ச பக்தர்கள் இருப்பாங்க. நம்ம அங்க போய் வழிபாடு செய்யலதான் தெரியும், அப்பா இவ்வளவு நாள் நம்ம முருகப்பெருமான தரிசனம் செய்யாமலே இருந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கே வரும். ஏன்னா இப்ப ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஆறுபடை முருகர் அனைத்து படை வீடுகளையுமே பார்த்திருப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு ஆறுபடை முருகரை ஒவ்வொரு வீடா நம்ம போய் பார்த்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இப்ப ஒரு சிலர் இன்னும் 2 படை வீடு தான் நான் பார்க்கணும், பார்த்துட்டேன்னா முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகளையும் நான் பார்த்துட்டேன்னு பெருமையா சொல்லிப்பேன் அப்படின்லாம் இருக்கலாம். ஆனா கட்டாயங்க முருகப்பெருமான நம்பிக்கையோட எந்த ஒரு செயலுக்கு நீங்க செயல்பட்டு உங்க வீட்டு பூஜை அறையில முடிந்தா உங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகனுடைய சன்னதிக்கு போய் அங்க கோயில்ல அமர்ந்து கூட நீங்க இந்த மந்திரத்தை ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இது ரொம்ப சுலபமானது தாங்க. இதை நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இதை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க அமர்ந்து இதை உங்களால எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டு நீங்க வாங்க. ஏன்னா எப்போதுமே கோயிலுக்கு போகையில நம்ம ஒரே ஒரு சிந்தனையில தான் போகணும். பல சிந்தனையில நம்ம போகவே கூடாது. அதனால நீங்க ஒரே ஒரு சிந்தனை, உங்களுடைய வேண்டுதல், உங்க குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா இருக்கணும், மற்றவர்கள் நல்லா இருக்கணும், நான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும், தீமைகள் செய்யக்கூடாது அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய எந்த வேண்டுதலோ அதை நீங்க நல்லா உங்க வீட்லயும் வேண்டுங்க. உங்க பூஜை அறையிலையும் இந்த வழிபாடு செய்யலாம். இல்ல நான் கோயில்ல போயும் இந்த வழிபாடு செய்யறேன்னா தாராளமா செய்யலாங்க. தாராளமா இந்த வழிபாடை நீங்க செய்துட்டு அங்க பொறுமையா அமர்ந்து, அதாவது பாத்தீங்கன்னா சாமியை கும்பிட்டோன்னே அமர்ந்து நான் சொல்லுங்க, சாமியை வழிபாடு செய்துட்டு கோயில வலம் அமருவீங்க இல்லையா, அப்ப முருகப்பெருமானுக்கு முன்னாடி அமர்ந்து இதை நீங்க வாசிச்சுட்டு இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு வாங்க. கட்டாயமா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்க உணரலாம். இது பல பக்தர்கள் செய்து பலன் அடைந்த விஷயம். அததான் நம்மளோட பதிவுல சொல்றோம். நீங்களும் செய்து பலன் பெறுங்க. கட்டாயமா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.